அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் IAS அதிகாரியும் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளருமான திரு சசிகாந்த் செந்தில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். 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 திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறீங்க. ஆனால் பறக்கும் பிரச்சாரம், ஓய்வே இல்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு எப்படி இருக்கு மக்கள் களம்? மக்கள் களம் நல்லா இருக்கு. எங்கே போனாலும் மக்கள் ஆரவாரமாக வரவேற்கிறாங்க. நம்ம சொல்கிறத கூர்மையாக கவனிக்கிறாங்க. நல்லா வழி அனுப்புகிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க சிரிச்ச முகத்தை பார்த்தாலே தெரியுது. எலெக்ஷன் எந்த பக்கம் போகுதுன்றது நமக்கு தெரியுது. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருது. ஏறக்குறைய ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான காம்படேட்டிவ் பர்சன் இல்லை போல். இங்கே தேமுதிக, இன்னொரு பக்கம் பிஜேபி பெரிய வலுவான. இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா கட்சிக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் அவங்களுக்கே ஆன சில வலிமைகள், அவங்களுக்கே ஆன சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அப்படி ஸ்ட்ராங் கேண்டிடேட் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஒரு எலெக்ஷன் போது எல்லா கேண்டிடேட்டும் இன் மை ஒப்பீனியன். பட் கடும் போட்டி இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போட்டி இருக்கு. கடும் போட்டியா இல்லையான்றதை நம்ம அப்புறமா தான் பார்க்கணும். நான் போட்டியே இல்லைன்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். போட்டி இருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் காலம்? தமிழ்நாடு எதிர்பார்த்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் பாஜகவுடைய என்ட்ரி தான் புதுசு. அவங்க பண்ணுற ட்ராமாலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம பாஜகவோட என்ட்ரியோட புதுசுனா அந்த ஃபேக்டர் புதுசு. ஏடிஎம்கே ஃபேக்டராக இருந்தது போய் பாஜக மட்டுமே ஒரு ஃபேக்டராக வர மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவது, அதெல்லாம் புதுசு. அதுக்காக அவங்க பண்ணுற ட்ராமா புதுசு. பிரதம மந்திரி 100 தடவை வந்து போகிறது புதுசு. இதெல்லாம் தான் புது டைனமிக்ஸ். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் தற்பொழுது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை பார்க்குறீங்க? ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. த சேம். ஏன்னா நிறைய முனைகளாக பிரிஞ்சிருக்காங்க இந்த தடவை, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அதுவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ப்ளஸ் எங்களுடைய எல்லா தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பேரியக்கங்களாக இருக்கட்டும், முஸ்லீம் இயக்கங்களாக இருக்கட்டும், இது ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கூட்டணி கிடையாது. ஒரு சித்தாந்த போர் தான் இருக்குது. அதை நாங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி தான் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 19 அப்படி தான் ஃபைட் பண்ணுறோம். கடந்த முறை 2019 மோடி எதிர்ப்புன்றது ரொம்ப தீவிரமாக இருந்தது அப்படின்னா, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள்? அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டயர்ட் ஆகிட்டாங்க. கோபேக் மோடி போட்டு அந்த பீரியட், அந்த கோவத்தை காட்டின பீரியட் போய் டயர்ட் ஆகிட்டாங்க ஜனங்க. டயர்ட் ஆகிட்டாங்களா இல்லை வந்தால் தான் என்ன அப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு டயர்ட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்ககிட்டேருந்து அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைல்ல. அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லப்போனால் அவங்களுக்கு பெருசாக உரைக்கல. அதனால் நம்மளால எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அது அவங்க ஓட்டிங் டே காட்டுவாங்க. பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் வந்து இந்த காலத்தில் வந்து ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தால் அந்த ஸ்பேஸ் வரும் அப்படின்றது தான் ஃபார்முலா. அந்த காசு கொடுத்து ஊடகங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் நான் திருவள்ளூர்லேயே பார்க்குறேன், அவங்க கட்டமைப்பு எங்கேயுமே இல்லை. ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரும் கூட தமிழ்நாட்டில் பல இடங்களில் பாஜக 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஒருவேளை அப்படியா இருந்தால் அந்த ஒரு முன்னேற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காம்படிஷன் அவ்வளோ லாப் சைடடாக இருந்தால் 2வது 3வது இட் டசன்ட் மேட்டர். அது அப்படி தான் வரும். இல்லை, அது நோட்டாவுக்கு இணையான கட்சி, நோட்டாவுக்கு பின்னாடி இருக்க கட்சி,
ஒரு எம்பி கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அப்படின்ற ஒரு நிலையிலலாம் தாண்டி இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு, பெரிய லெவல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 2வது வரும்னா எந்த லெவலில் 2வது வராங்கன்னு பார்க்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு நீங்கள் எடுக்க போறீங்கன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் பர்சன்டேஜ் ஓட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல, சில பெல்ட்டில் ஆகலாம், பட் அது கூட இந்த தடவை ஆகுமான்றது டவுட்டு தான் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. கிளம்ப அதிமுக வர்சஸ் திமுக அப்படிதான் இருக்கா, இல்லை திமுக வர்சஸ் பிஜேபின்னு மாறி இருக்கா? இல்லை, அதிமுக வர்சஸ் திமுக தான். நீங்கள் களத்தை பற்றி பேசலாம், சோஷியல் மீடியாவை பற்றி பேசலாம். களத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக தான், அப்படிதான். அந்த 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 டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் எங்கேயோ அதிமுகவுடைய தலைவர்களும் சரி, அதிமுகவுடைய கட்சியுடைய நரேட்டிவும் சரி, எதுவுமே ஒரு சைலண்ட்டாக யாரோ வாயில் பிளாஸ்டர் போட்டு விட்டா மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து பிஜேபி புஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. இல்லைன்னா அதிமுக இப்படி சைலண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. பிஜேபியெல்லாம் மக்கள் பெருசாக மதிக்கிற மாதிரியே தெரியல. ஊர்லெல்லாம் போனீங்கன்னா அன்றைக்கி யாரோ கேட்டாங்க, பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டின்னு, ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா பார்ட்டின்னு, அவங்க எந்த அரிசி வெரைட்டியான்னு கேட்டாங்க. அப்படி இருக்குது சுச்சுவேஷன். ஊர்லெல்லாம் பெரிய லெவலில் யாருக்கும் அதெல்லாம் தெரியவே தெரியாது. இல்லை, பாஜக கொஞ்சம் கூட வளரலை, அந்த அக்செப்டன்ஸ் கொஞ்சமாவது வரலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில பாக்கெட்ஸில் தான், சில பாக்கெட்ஸில் யார் வந்து அந்த ஒரு ஆதிக்க மனநிலையில் இருந்த சிஸ்டம்ஸ்குள்ளே தான் அவங்க வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிறாங்க தவிர, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரெயின் வாஷ்டு குரூப்ஸாக இருக்கும், அவ்வளோதான். அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்தியானா என்னன்னு புரிஞ்சவங்க யாருமே வந்து அதை பெருசாக சட்டை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அண்ணாமலையினுடைய பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் பெருசாக ஃபாலோ பண்ணல, ஆனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அது நார்மல், அவங்களுடைய ஸ்டைல், ஹிட் பிலோ த பெல்ட் நியூஸில் இருக்கணும், அது அப்படி தான் நடக்கும், வேறு பெருசாக தான் நடக்கும். ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏடிஎம்கே ஸ்ட்ராங் இப்போது களத்தில் வந்து ஜனங்க அப்படி தான் பார்க்குறாங்க. பாஜகவெல்லாம் ஒரு பெரிய இதுவாக தெரியல. ஆனால் பாஜகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு கூட்டு போட்டுக்கிட்டு சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லைன்றதை எப்படி கேட்குறேன்னா, அந்த இடத்துல பாஜக அந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். அதான் ஏடிஎம்கேவை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்கா மாதிரி தோணுது எனக்கு. பாஜக வளர்ந்துருக்கா சார் கொஞ்சமாவது? இல்லை, பாஜக வளர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி வந்து 3 விஷயம் இருக்குது கட்சியில். அதில் தலைமை, சித்தாந்தம், கட்டமைப்பு. கட்சி என்றாலே கட்டமைப்பு தான், தலைமை மாறிக்கிட்டே இருக்கும், சித்தாந்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஜகது வருஷ சித்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும், அதை நோக்கி யாரும் போக மாட்டாங்க தமிழ்நாடு பொறுத்தவரை. அப்போ கட்டமைப்பு தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மேஜர் ஏரியா. அதை அவங்க இது வரைக்கும் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. அஃப்கோர்ஸ் இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ், கேடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் விலை கொடுத்து வாங்கி அங்கேயும் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க எதுவும் கிரவுண்டை ரீச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே 7 முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார் கடந்த ஒரு 2 மாதம். அவர் தான் எலெக்ஷன் ஏஜென்ட்னு டவுட் வந்துச்சு எனக்கு. ஆனால் அந்தளவுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டு பக்கம் வந்ததை ஏன் வரணும்? நீங்கள் ஒரு இடத்துல வந்து உங்கள் வாழ்க்கையே தேர்தலாக இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க. தேர்தலை தாண்டி ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னும் போது நீங்கள் அதையே ஃபோக்கஸாக இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. காங்கிரஸ் தலைவர்கள் அதை ஏன் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? தேவைப்படும் போது வருவாங்க, பிரச்சாரம் செய்யும் போது பிரச்சாரம். நேற்று ஒரு பெரிய யாருமே எதிர்பார்க்க முடியாத கூட்டம் கோயம்புத்தூரில், அவ்வளோ பெரிய ஒரு தேர்தல் மீட்டிங் நடந்தது. அவ்வளோதான். அதில் வந்து எந்த விதமான நீங்கள் இப்போது மோதியை வச்சு நீங்கள் எலெக்ஷன் மேட்டரில் வச்சு பிஜேபி வச்சு யாரும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க தே லிவ், பிரீத் அண்ட் ஸ்லீப் எலெக்ஷன்ஸ். அரசாங்கமே எலெக்ஷனுக்காக தான் நடக்குது. ராகுல் காந்தி அவர்கள், அமித்ஷா அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் 3 பேரும் ஒரே நாளில் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிறாங்க. எந்த பக்கம் ஒரு வேவ் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேவும் கிடையாது, அவங்க தான் அந்த வேவில் அடிச்சுட்டு வராங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகல தமிழ்நாட்டில். நேஷனல் லெவலில் எப்படிங்க சார் இருக்குது இந்தியா கூட்டணி? நேஷ்னல் லெவல்லையும் நல்லா இருக்குது. நேஷ்னல் லெவலில் நான் சொன்னேன், இது ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி, இது ஒரு ஐடியாலஜிக்கல் கூட்டணி. அதனால் எங்கே ஒரு இடத்துல அந்த ஐடியாலஜிக்கல் பெண்ட் வந்து எல்லாரையும் ஒன்றா சேர்க்குது. அதனால் எல்லாம் நல்லா தான் இருக்குது நேஷ்னல். இந்த 400+ அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் பாஜக தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கு. மோடி அதை பார்லிமெண்ட்லேயே அடித்து சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்கி பார் சாக்கோ பார். நம்ம ஆளுங்களுக்கு அந்த ஹிந்தியில் சொல்ல வராமல் சாக்கோ பார்ன்ட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் அது சும்மா அடிச்சு விட்றது தான்.
நீங்கள் என்ன இப்போ 400 வரலாம் என்ன பண்ண போகிறீங்க அவங்கள? ம். அடிச்சு விட்றது தான். ம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா? நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக எந்த ஒரு கருத்து கணிப்புமே எந்த ஒரு கருத்து கணிப்பு கூட இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை பிடிக்கும்னு சொல்லவே இல்லை. ஒரு பார்டரை கூட கிராஸ் பண்ணாதப்போ எந்த நம்பிக்கையில் நம்ம அது பண்ண முடியும்? இல்லை, பார்டரை கிராஸ் பண்ணாதப்போன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேவ் சேஞ்ச் ஆகிறது எல்லாருக்குமே தெரியுது. தேர் இஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச். பிஜேபிக்கும் ஒரு நரேட்டிவ் கிடைக்கல. அவங்க புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. கச்சத்தீவை பற்றி பேசி பார்த்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. ராம் மந்திரும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் கிடைக்கல. ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இந்த தடவை கிளியர் கட் கேரண்டிஸ் கொடுத்துருக்கோம். கிளியர் கட்டாக இந்த மோடி அரசாங்கத்துடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். அதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் தென் மாநிலங்களில் பெரிய அளவில் சோபிக்க முடியலன்னா வட மாநிலங்களை வச்சு ஆட்சிக்கு வந்துவாங்க அப்படின்ற மாதிரி. வட மாநிலங்களும் இந்த தடவை பெரிய பேக், சில ஸ்டேட்ஸை தவிர நிறைய ஸ்டேட்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு புஷ்பேக் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வட மாநிலத்தில் மோடியின் செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இந்தியா கூட்டணிக்குன்ட்டு ஒரு ஃபேஸ் இல்லாத ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா? ஃபேஸ் இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பின்னடைவு மோடின்ற ஒரு ஃபேஸ் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் அப்படி கிடையாது. இப்போ பாருங்களேன், பின்னடைவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கூட்டணியில் ஒரு 4-5 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேஸ் பின்னாடி போகணுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு கூட்டணியாக இருக்கும்போது கூட்டணியாக தான் நிறைய முடிவுகள் எடுக்கணும். ஸோ அந்த ஃபேஸ் தேவை அப்படின்னு நினச்சா நம்ம இந்த சித்தாந்தத்தை கீழே வைக்கிற மாதிரி ஆகிடும். இது ஒரு கம்பைன்டு குரூப்பு. இப்போ அது டிசைட் ஆகாது. ஃபேஸ் வந்து எப்போ அந்த பொசிஷன் வருமோ, ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னும்போது அதை டிசைட் பண்ணுவோம். பட் அது ஒரு பெரிய ட்ராபேக்கெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ பாருங்கள், மம்தா இப்போ நீங்கள் சரத்பவார் எடுத்துக்கோங்க. சரத்பவார் வந்து அவங்க ஏரியாவில் அவர் பெரிய லீடர். ஸோ அந்த ஏரியாவில் சரத்பவார் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு புதுசாக ஒரு வெளியேருந்து ஒரு ஃபேஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா கூட்டணி ஒருவேளை அந்த ஒரு ஆட்சி அமைக்க பெரும்பான்மையான தொகுதிகள் கிடைக்கல, பாஜகவுக்கும் ஒரு பெரும்பான்மையான தொகுதிகள் கிடைக்கல அப்படின்றப்ப பெரும்பான்மை கிடைக்கலன்னா கூட பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரும்பான்மை கிடைக்கலன்னா கூட பாஜக ஆட்சிக்கு வர நிலைமை இல்லைன்னா அந்த என்டிஏ உடைய இதில் சொல்கிறீங்க. நீங்கள் அட் த எண்ட் நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒரு ஓவராலாக ஒரு மூடு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இந்த கண்ட்ரியில். அது வந்து எலெக்ஷனில் தெரியும் நமக்கு. இந்த தேர்தல் காலகட்டத்தில் கூட அந்த கைதுகள் ரைடுகளுக்கெல்லாம் பஞ்சமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி பாஜக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு மக்கள் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா, இல்லை ஒரு வெறுப்பு ஏற்படுமா? வெறுப்பு தான் ஏற்படுது. இன்றைக்கி ஜார்க்கண்டே வந்து எதிர்த்து நிற்குது. இதனால் ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணது தேவையில்லாத வேலை. இதே மாதிரி கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறது தேவையில்லாத வேலை. ஸோ கண்டிப்பாக ஒரு வெறுப்பு தான் கிளம்புதே தவிர மக்கள் இதுக்குள்ளே வேறு எதுவும் இப்போ ரீட் பண்ணலை. என்னதான் பாஜக மேலே ஒரு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், இப்போ தேர்தல் பத்திரம் தொடர்பான நிறைய சர்ச்சைகள்லாம், ஆனால் களத்தில் பிரச்சாரத்தில் அதை பெரிய அளவில் எடுத்து பேசப்பட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த களத்தில்? தேர்தல் களத்தில். சரி, நீங்கள் களம் என்பது நீங்கள் வந்து நான் இப்போ டெய்லி நான் கேம்பெயின் போகிறேன், நான் என்னுடைய மைக்கை பிடிச்சி நான் தான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் மீடியா என்பது அதுதான் வந்து ஒரு சமுதாயத்தில் அஜெண்டா செட்டர். அதுதான் வந்து அஜெண்டா செட் பண்ணும். நீங்கள் மீடியா உங்கள் கையில் இல்லாத போது அந்த அஜெண்டா செட் ஆக போகிறதில்ல. அவங்க செட் பண்ணுற அஜெண்டா என்ன? ஐபிஎல் செட் பண்ணுற அஜெண்டா, பாலிவுட், ஹாலிவுட், இதுதானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. ஸோ இன்றைக்கி வந்து எந்த மீடியா வந்து 4th எஸ்டேட்டாக அதனுடைய வேலையை செய்யணுமோ அது செய்யறதில்லை. ஸோ அதனால் ஒரு அஜெண்டா செட் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் சோஷியல் மீடியா இருக்கட்டும், வேறு விஷயங்களையாக இருக்கட்டும், கண்டிப்பாக அது போயிட்டு தான் இருக்குது. பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையில் ஒரு நடுநிலையாக இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் தான். பிஜேபிக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மைங்களா? எனக்கு தெரிஞ்சு கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிருக்கான்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து ஒரு ஜிட்ரியாக இருக்காங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, அது மட்டும் தெரியும். ராகுல் காந்தியினுடைய அந்த தமிழக வருகை எப்படி இருந்ததுன்னு பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு இமோஷ்னலாகவும் பர்சனலாகவும் இருந்தது. அவர் எப்போவுமே சொல்கிற விஷயம்தான், தமிழகம் அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு இடம். தமிழ் மக்களின் ஒரு கெப்பாசிட்டியை பார்த்து அவர் எப்பவுமே வியந்து தான் பேசுகிறார். எப்படி உங்களால் இப்படி பிரித்து
சாமியும் கும்பிட்றீங்க, அதே சமயம் மூட நம்பிக்கையும் இல்லை, பூஜாரியை கும்பிட மாட்டீங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அவருடைய விசிட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு எதிர்க்கட்சிகளின் இந்த பிரிவு தான் கொஞ்சம் பலமாக இருக்குதோ? அப்படியெல்லாம் கிடையாது. கூட்டணியே ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி. அதனால் அது கூட்டணியோட பலம் தான். எதிர்க்கட்சிகளை பற்றி அதிமுகவினுடைய இன்னைக்கான அந்த பொசிஷனை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய தெரியல, அவங்க வந்து ஒரு கை கால்கள் கட்டப்பட்ட ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க. அண்ணாமலையே சொல்றாரு 2024 பிறகு ஒரு திராவிட கட்சி இருக்காது அப்படின்றாரு. அதுதான் அவங்களோட எய்ம். அது அவங்களோட எய்ம். அதிமுகவை அழிக்கணும்னு தான் எய்மா? ஆமாம்மா, அது அவங்க எல்லா இடத்துலையும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க செகண்ட் வரணும்னா ஒருத்தர் கூட அலையன்ஸ் மாதிரி சேருவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முதுகிலே குத்தி அவங்கள கொண்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொசிஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நான் டே ஒன்ல இதை பற்றி பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40 இடங்களையும் கைப்பற்றணும், புதுச்சேரி உட்பட கைப்பற்றிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஒரு சில தொகுதிகளை தருமபுரி, கன்னியாகுமரி இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ரொம்ப பெரிய எலக்ட்ரேட். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மூடு எப்படி இருக்கோ அது பாண்டி அது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? தொகுதி மக்களுக்கு என்னெல்லாம் செய்யலான் இருக்கீங்க? தொகுதி வந்து இது என்னுடைய சொந்த தொகுதி. எனக்கு இங்கே இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நல்லா புரியும். ரெண்டாவது, இது வந்து ஒரு சபர்பன், ஒரு நகரப்புறமும் கிராமப்புறமும் சேர்ற இடம். ஸோ அதுக்கான சில சேலஞ்சஸ் இங்கே உண்டு. கண்டிப்பாக என்னுடைய எல்லா அனுபவத்தையும் உபயோகப்படுத்தி நான் அந்த மக்களுக்கு இங்கே என்ன டெலிவர் பண்ணணுமோ பண்ணுவேன். அதே சமயம் பெருவாரியாக அரசியல்லையே வந்து இப்படி தான் அரசியல் பண்ணணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதையும் நான் கொஞ்சம் மாற்றணும்னு நான் பார்க்குறேன். அது என்னோடய பர்சனல் ப்ராஜெக்டாக இருக்கும். அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா, கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாம்ப்பா. அப்படியாப்பா? அப்பா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்திரா. நீ பார்க்கிறது, கேட்கறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.